மைக்ரோ ரெசிபி. ஐ எம் தேவி. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக கோகோனட் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 கப்பு பார்த்தீங்கன்னா டெசிக்னட் கோகோனட் எடுத்துருக்கேன். 1 கப்பு சேம் சுகர் எடுத்துருக்கேன். கீ வந்து 1 இல்லை 2 ஸ்பூன் தேவைப்படும். ஏலக்காய் பவுடர். இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க கோகோனட்டை ஆட் பண்ணிக்கலாம். கோகோனட் நம்ம கொட்டியாச்சு. இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோவேவ் மோடில் 1 மினிட் வைக்க போகிறோம். மைக்ரோவேவ் ஸ்டார்ட் 1 மினிட். டைம் எண்ட் ஆக போகுது. வெளியே எடுத்துட்டோம். இது கூட பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மைக்ரோவேவ் மோடில் 2 மினிட்ஸ் வைக்க போகிறோம். மைக்ரோவேவ் ஸ்டார்ட் 2 மினிட்ஸ். டைம் வந்து இப்போ எண்ட் ஆக போகுது. பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஓவனில் வச்சுட்டு ஜஸ்ட்டு 1.5 மினிட்ஸ் மைக்ரோவேவில் போயிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டு 1.5 மினிட்ஸ் ஸ்டார்ட். இப்போ டைம் வந்து எண்ட் ஆக போகுது. பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வச்சோன்னா நம்ம பர்ஃபி கட் பண்ண முடியாது. இப்போ இந்த பிளேட்டில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். நான் மாற்றிடுறேன். பர்ஃபி வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.